ஹாய் வியர்ஸ், வெல்கம் பேக் டு வர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான பக்கடா குழம்பு எப்படி செய்யலாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான டேஸ்டியான பக்கடா குழம்பு எப்படி வைக்கலாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் சேர்த்துப்போம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் வெங்காயம் ஆட் பண்ணிப்போம். இது கூட நம்ம கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிப்போம். தேங்காய் வெங்காயம் நல்லா எண்ணெயிலே நல்லா குக் ஆகணும். இதை நம்ம அரைக்க போகிறோம். அதனால் அரைச்சி நம்ம குழம்பு ஊற்றினா ரொம்ப வாசமாக இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு நம்ம பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்குவோம். ஒரு ஸ்பூன் அளவு கசகசை ஆட் பண்ணிப்போம். நார்மலாக பச்சையை அரைக்கிறத விட இந்த மாதிரி வதக்கி அரைக்கும் போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துப்போம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் நம்ம ஆயில் சேர்த்துப்போம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு உளுந்து சேர்த்துப்போம். கடுகு உளுந்து சீரகம் ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் கறிவேப்பிலை ஆட் பண்ணிப்போம். இது கூட நம்ம வெங்காயமும் ஒரு 4 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிப்போம். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிப்போம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிப்போம். நான் ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் புளி சேர்க்க போகிறதில்ல, அதனால் தக்காளி 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ தக்காளிலாம் நல்லா இந்த மாதிரி மசிஞ்சிருச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், நம்ம நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுற மசால் பொடி ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம உப்பு இதுக்கு அளவாகவே போட்டுப்போம். ஏன்னா கடையில் வாங்கி நீங்கள் பக்கடா ஆட் பண்ணுறதுனால உப்பு இதுக்கு நீங்கள் அழகாகவே போட்டுக்கலாம். பக்கடாலே உப்பு இருக்கறனால. இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிப்போம். மசாலாலாம் நல்லா குக் ஆகட்டும். மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க நம்ம பேஸ்ட்டை இதை ஆட் பண்ணிப்போம். இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது லைட்டாக ஒரு கொதி வரவும் கொஞ்ச நேரம் மூடி வச்சு குக் பண்ணுவோம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துச்சு. இது கூட நம்ம பக்கடா ஆட் பண்ணிப்போம். நான் கடையிலேருந்து வாங்கி பக்கடா ஆட் பண்ணுறேன். நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி கூட பக்கடா ஆட் பண்ணிக்கலாம். பக்கடா ஆட் பண்ணி ஒரு நிமிஷத்தில் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணாலே போதும். இல்லைன்னா ரொம்ப குழஞ்சிரும் பக்கடா. இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுவோம். கூட கொத்தமல்லி இலையை நம்ம தூவிடுவோம். சூப்பரான நம்ம பக்கடா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப்